السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கருணையின் காரணமாக துரூசுல் லுகத்துல் அரபியாவினுடைய பாடங்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய வரிசையிலே சென்ற வாரத்தில் 13ஆம் பாடத்தின் 2வது பாகத்தை நாம் நிறைவு செய்திருந்தோம். 13ஆம் பாடம் என்பது 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டு முதல் வாரத்தில் முதல் பாகத்தையும் சென்ற வாரத்தில் 2வது பாகத்தையும் நாம் பார்த்திருந்தோம். இன்னும் அதிலே உள்ள முக்கியமான சில பல சட்டங்களையும் நாம் தெளிவுபடுத்தியிருந்தோம். இந்த வாரம் துரூசுல் லுகத்துல் அரபியாவினுடைய அத்தர்சு ராபிஅ அஷர பாடம் 14ஐ நாம் இங்கே பார்க்க போகின்றோம். இந்த 14வது பாடத்தில் பல்வேறு விதமான சட்டங்கள் என்பது சொல்லப்பட இருக்கிறது. அதிலே முதன்மையானது முலாஃப் இலைஹி இந்த இரண்டினுடைய சட்டம். 2வது ஜார் மஜ்ரூர் இந்த இரண்டினுடைய சட்டம். 3வது கம் என்பதனுடைய சட்டம். 4வது லமீர்களை பற்றிய சட்டங்கள். 5வது கம் என்கின்ற ஹர்ஃபுல் இஸ்திஃபாமை பற்றிய சட்டங்கள் என பல்வேறு விதமான சட்டங்கள் இதில் உள்ளடங்குகிறது. பாடத்தை படிக்கின்ற சமயத்திலே ஒவ்வொரு சட்டத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாம் தெளிவுபடுத்துகின்றோம். முடிந்த அளவிற்கு இதனை கவனமான முறையிலே நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள். உங்களுடைய சிந்தனையை முழுமையாக பாடத்தில் வைத்து பாடத்தை பாருங்கள். சொல்கின்ற விஷயத்தை மிகுந்த கவனத்தோடு நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். வாருங்கள், பாடத்திற்குள் நாம் செல்லலாம். பாடத்தின் தலைப்பு அத்தர்சு ராபிஅ அஷர, பாடம் 14. அத்தர்சு பாடம் ராபிஅ அஷர 14. இங்கே 2 நபர்கள் உரையாடுவதை போன்ற ஒரு பாடத்தை அமைக்கின்றார்கள். பாருங்கள். அல் ஃபித்யத்து தோழன், வகுப்பு தோழன் என்று வைத்துக்கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கின்றார். யாருக்கு சொல்கின்றார்? ஹாமிதுக்கு சொல்கின்றார். சரிங்களா? பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாமிது பதில் சொல்கின்றார். வ அலைக்குமுஸ்ஸலாமு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அஸ்ஸலாமு அமைதியும் சாந்தியும், அலைக்கும் உங்கள் மீது உண்டாகட்டும். ஒரு ஆள் நமக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் பதில் சொன்னால் நாம் பதிலுக்கு வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்வது போதுமானது தான். ஆனால் அந்த சலாமை முழுமைப்படுத்தி சொல்வது என்பது ஆக சிறந்த ஒன்றாக இருக்கிறது. அதற்கு ஹாமிதனுடைய பதில் என்ன? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது அல்லாஹ்வினுடைய அபிவிருத்தியும் அல்லாஹ்வினுடைய ரஹமத்தும் அல்லாஹ்வினுடைய சமாதானமும் இறங்கட்டும் என்று அவர் அதற்கு பதிலை சொல்கின்றார். இது உங்களுக்கு PDF மூலமாகவும் இந்த பாடத்தை நாம் கொடுத்துருவோம். இதில் தான் உங்களுக்கு பாடம் நடத்தப்படுகிறது. அதனால் இந்த லைவில் நீங்கள் ஒரு வாட்டி அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனோடு நீங்கள் பார்த்துக்கிட்ட பின்னாடி உங்களுக்கு PDFயில் பாடம் என்ன செய்வோம் நாம் கொடுப்போம். PDFை பார்க்குறவங்க ஒரு வாட்டி நம்ம யூடியூப் லைவில் போய் துரூசுல் லுகத்துல் அரபியா அப்படின்னு சொல்லி நீங்கள் லைவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாட தலைப்பை போட்டு என்ன செஞ்சுருக்கும், பாடம் இருக்கும். சரிங்களா? சரி பாருங்கள். அஹதுல் ஃபித்யதி
தோழர்களில் ஒருவர் கேட்கின்றார், தோழர்களில் ஒருவர் கேட்கின்றார், அல்லது சிறுவர்களில் ஒருவர் கேட்கின்றார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். கைஃப எவ்வாறு இருக்கிறது, ஹாலுக்க உங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது, யா அம்மி எனது மாமாவே உங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது. சரிங்களா? இதில் ஹாலுக்க இந்த க என்பது லமீர், இந்த க என்பது லமீர், உங்களுடைய நிலைமை. இப்போ இந்த க அப்படிங்கிறது முசக்கருடைய லமீர். கைஃப ஹாலுக்க யா அம்மி எனது மாமாவே உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு அர்த்தம். இதில் ஹாலுக்க என்பதில் இந்த க என்பது லமீரு. எதற்குரிய லமீரு? முசக்கர் முஹாத்தபுக்குள்ள லமீர். அப்படின்னா ஆண்பால் எதிர்நிலை உள்ளவரை குறிக்கக்கூடிய லமீர். இப்போ நான் சொல்கிறேன், மிஃப்தாஹுக்க, மிஃப்தாஹுக்க உங்களுடைய சாவி, சாஅத்துக்க, சாஅத்துக்க உங்களுடைய வாட்சி. புரியுதுங்களா? அது மாதிரி கலமுக்க உன்னுடைய பேனா, ஆண்பால் எதிர்நிலை ஒருமையினுடைய லமீர், ஆண்பால் எதிர்நிலை ஒருமையினுடைய லமீர். இதே பெண்பாலாக இருந்தால் கைஃப ஹாலுக்கி என்று வரும். பெண்பாலாக இருந்தால் கைஃப ஹாலுக்கி, ரெண்டு பேராக இருந்தால் கைஃப ஹாலு குமா. அப்போ குமா உங்கள் ரெண்டு பேருடைய நிலைமை எப்படி இருக்கிறது, கும் உங்கள் அனைவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ உங்கள் மீது அது அது உன் மீது அதுக்கு நம்ம அர்த்தம் சொல்ல மாட்டோம். தமிழில் அர்த்தம் சொல்லும் போது கூட அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், உங்கள் மீது அப்படின்னு தான் நம்ம என்ன சொல்லுவோம். அப்போ இங்கே லமீரை பற்றி முக்கியமாக சொல்கிறாங்க. எந்த லமீர்? க உன்னுடைய ஆண்பால் எதிர்நிலையினுடைய லமீர். அது மாதிரி கீ பெண்பால் எதிர்நிலை ஒருமையினுடைய லமீர். புரியுதுங்களா? குமா ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் ஒன்று தான். கும் ஆண்பால் பன்மையினுடைய லமீர், குன்ன பெண்பால் பன்மையினுடைய லமீர். இது எதிர்நிலையில் உள்ளது. அதுக்கடுத்து மறைநிலையில் எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ எதிர்நிலையில் ஒரு ஆணை பார்த்து கேட்குறதா இருந்தால் கைஃப ஹாலுக்க, ரெண்டு பேராக இருந்தால் கைஃப ஹாலுக்குமா, மூணு பேராக இருந்தால் கைஃப ஹாலுக்கும். விளங்கிருச்சுங்களா? எதிர்நிலையினுடைய லமீர். இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். உன்னுடையது, உனக்குள்ளது அப்படின்னு நம்ம பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்கள் எல்லாம் இருக்கா இல்லையா? இந்த எல்லா தமிழ் வார்த்தைக்கும் நம்ம பயன்படுத்துவோம். கலமுக்க உன்னுடைய பேனா, கலமுக்குமா உங்கள் ரெண்டு பேருடைய பேனா, கலமுக்கும் உங்கள் அனைவருடைய பேனா. விளங்குதுங்களா? கிதாபுக்க உன்னுடைய புத்தகம், கிதாபுக்குமா உங்கள் ரெண்டு பேருடைய புத்தகம், கிதாபுக்கும் உங்கள் பல பேருடைய புத்தகம். இப்படி இந்த லமீர் பயன்படுத்துவோம். அதே மாதிரி கிதாபுக்கி, கிதாபுக்குமா, கிதாபுக்குன்ன இது எதிர்நிலை ஆண்பால் ஒருமை இருமை பன்மை, பெண்பால் ஒருமை இருமை பன்மையினுடைய லமீரை நான் இப்போ சொல்லிட்டேன். வணக்கங்களா? இதில் இந்த யான்கிறது ஹர்ஃபுன் நிதா அப்படின்பாங்க. இந்த யான்கிறது என்ன சொல்லுவாங்க? ஹர்ஃபுன் நிதா என்று சொல்லுவாங்க. ஹர்ஃபுன் நிதான்னு சொன்னால் அழைக்கக்கூடிய எழுத்து. ஒரு நபரை நாம் அழைப்பதற்கு யா அல்லாஹ் அழைக்கின்றோம், யா ரசூல் அல்லாஹ் அழைக்கின்றோம் இல்லையா? யா அபி எனது தந்தையே, யா உம்மி எனது தாயே என்று அழைக்கக்கூடிய ஒரு எழுத்து. சரிங்களா? பாருங்க, இப்போது ஹாமித் பதில் சொல்கிறாரு, அன நான். அனான் படிக்கக்கூடாது. இதை என்னென்னு படிக்கக்கூடாது? அனா அப்படின்னு படிக்கக்கூடாது. என்னென்னு படிக்கணும்? அன என்று படிக்கணும். இல்லைங்களா? இந்த அனவினுடைய மற்ற லமீர் உங்களுக்கு தெரியும். இதனுடைய லமீர் என்னது? ஹுவஹுமாஹும் ஹியஹுமாஹுன்ன அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்ன அன நஹனு. இது இந்த 12 லமீர் நம்ம மீசானில் படிச்சுட்டு பாருங்கள். அதில் உள்ள லமீர் இது. விளங்குதுங்களா? ஹுவ அவன் ஒரு ஆண், ஹுமா அவர்கள் இரு ஆண்கள், ஹும் அவர்கள் பல ஆண்கள், ஹிய அவள் ஒரு பெண், ஹிய ஹுமா அவர்கள் இரு பெண்கள், ஹுன்ன அவர்கள் பல பெண்கள், அந்த நீ ஒரு ஆண், அந்துமா நீங்கள் இரு ஆண்கள், அந்தும் நீங்கள் பல ஆண்கள், அந்தி நீ ஒரு பெண், அந்துமா நீங்கள் இரு பெண்கள், அந்துன்ன நீங்கள் பல பெண்கள், அன நான் நகனு நாங்கள். அதில் வரக்கூடிய லமீர்களில் உள்ள ஒரு லமீர் இது. சரிவா? நம்ம இதை அங்கேயே படிச்சிட்டோம். ஆனால் நான் பி ஹைரி நலவை கொண்டு இருக்கிறேன். பி ஹர்ஃபுல் ஜர்ரு, பி ஹர்ஃபுல் ஜர்ரு. விளக்குதுங்களா? அப்போ இதுக்கு நீங்கள் எப்படி தர்க்கீப் சொல்லுவீங்க? பி ஜாரு ஹைரின்கிறது மஜ்ரூரு,
நல்லதை கொண்டு நான் இருக்கிறேன். வல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே உரித்தானது. இப்போ நிறைய மாணவர்கள், நிறைய சிறார்கள் இருக்கிறாங்க. இந்த நிறைய சிறார்களில் ஒரு சிறார் யார்கிட்ட கேட்டார்? ஹாமிதிட்ட கேட்டார், மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. வளருதுங்களா? இப்போ ஹாமிது எல்லார்ட்டையும் கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு பாருங்க. கைஃப ஹாலுக்கும், உங்கள் அனைவரின் நிலைமை எப்படி இருக்கிறது? கைஃப ஹாலுக்கும், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்போ கும்முன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ கும் அப்படிங்கிறது ஆண்பால் எதிர்நிலை பன்மையினுடைய லமீரு. கைஃப ஹாலுக்கும், உங்கள் அனைவரினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? விளங்கிருச்சுங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். மண், யார். அன்தும், நீங்கள் அனைவரும் யார். நீங்கள் அனைவரும் யாருன்னு சொன்னால் நீங்கள்லாம் யாருடைய பிள்ளைங்க? நீங்கள்லாம் யாருடைய பிள்ளைங்க? இப்போ இந்த மண்ணுங்கிறது ஒரு ஹர்ஃபுல் இஸ்திஃபாம். காலையில் கூட நான் மின்ஹாஜுல் அரபியா பாகம் 2 பாடம் நடத்தும் போது அ, ஹல், மா, மண் இந்த ஹர்ஃபுல் இஸ்திஃபாம் பற்றி சொன்னேன். இந்த மண் அப்படிங்கிற ஹர்ஃபுல் இஸ்திஃபாம் ஒரு நபரை பார்த்து கேட்பதற்கு பயன்படுத்தக்கூடியது. அடங்குங்களா? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஆண் ஒருமையாக இருந்தாலும் ஆண் இருமையாக இருந்தாலும், பெண் ஒருமையாக இருந்தாலும் பெண் இருமையாக இருந்தாலும், அந்த ஆண் எதிராக இருந்தாலும் அந்த ஆண் மறைவாக இருந்தாலும், யார் அப்படின்னு கேட்குறதுக்கு மண்ணுங்கிறது தான் பயன்படுத்துவோம். வழங்குங்களா? இதில் ஒருமைக்கு இருமைக்கு பன்மைக்கு மாறும், ஆண்பால் பெண்பாலுக்கு மாறும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. மண் அப்படிங்கிறது எல்லா இதுக்கும் பொதுவாக வரக்கூடியது. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய லமீரை வச்சு நாம் என்ன செய்வோம்? அதை முடிவு செய்து கொள்வோம். வழங்குங்களா? மண் அந்த அப்படின்னு வரலாம், மண் அந்தி அப்படின்னு வரலாம், மண் ஹுவ அப்படின்னு வரலாம், மண் ஹிய அப்படின்னு வரலாம், எப்படினாலும் வரலாம். சரிங்களா? அப்போ இந்த மண்ணுங்கிறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புவதற்கான ஹர்ஃபுல் இஸ்திஃபாம். பாருங்கள், மண் அன்தும், நீங்கள் அனைவரும் யார். அப்போ லமீர், லமீர்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். வழங்குங்களா? மண் அன்தும், நீங்கள் அனைவரும் யார். அஹதுஹும், அவர்களில் ஒருவர் சொன்னார். அஹது, ஒருவர். ஹும், அவர்களில் ஒருவர். யாரில் ஒருவர்? அந்த ஃபித்யத் இருக்காங்க இல்லையா, சிறார்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களில் ஒருவர் சொன்னார். என்ன சொன்னார்? நஹனு, நாங்கள். அன அப்படின்னா நான், நஹனு அப்படின்னா நாங்கள். யார்? அபுனாவு, பிள்ளைகளாவோம். துக்தூரி மூசா, மருத்துவரான மூசாவின் பிள்ளைகளானோம். நாங்கள் யார்? அபுனாவு துக்தூரி மூசா, மருத்துவரான மூசாவின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்கின்றோம். சரிங்களா? சரி, பாருங்க. அடுத்து ஹாமிது சொல்கிறாரு, அஹ்லம் வ சஹ்லம் மர்ஹபா. அஹ்லன், வாருங்கள் குடும்பத்தார்களே. வ சஹ்லன், இன்னும் உங்கள் வருகை இலகுவாகட்டும். ஓ மர்ஹபன், இன்னும் உங்கள் வருகை சந்தோஷமாகட்டும். வாங்க 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 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? சொல்லிவிட்டு அவர் சொன்னார், அபூக்கும், உங்களுடைய தந்தை, சதீகி, என்னுடைய நண்பன். இப்போ சதீகி, என்னுடைய நண்பன். சரிங்களா? ஐன அம்முக்கும் ஷைஹு ஈசா. ஐன அம்முக்கும் ஷைஹு ஈசா. ஐன, எங்கே. அம்முக்கும், உங்களுடைய மாமா எங்கே. அவங்க மாமா யார்? ஷேഖு ஈசா. ஷேக் ஈசா உங்களுடைய மாமா எங்கே இருக்கிறார்? சரிங்களா? அஹதுஹும், அவர்களில் ஒருவர் பதில் சொன்னார். ஹுவ, அவர். மரீதுன், நோயாளியாக இருக்கிறார். ஹுவ, அவர். அல் ஆன, இன்றைய தினத்திலே. ஃபில் முஸ்தஷ்ஃபா, மருத்துவமனையில் இருக்கிறார். ஃபில் முஸ்தஷ்ஃபா, மருத்துவமனையில் இருக்கிறார். சரிங்களா? உடனே ஹாமிது சொல்கிறாரு, ஷஃபாஹுல்லாஹு, அல்லாஹ் அவருக்கு ஷஃபாஹுல்லாஹு, அல்லாஹ் அவருக்கு நிவாரணம் அளிக்கட்டும். துவா செய்கிறார். ஷஃபாஹுல்லாஹு, அல்லாஹ் அவருக்கு நிவாரணத்தை வழங்கட்டும். அடுத்து கேட்குற பாருங்க. மன், யார். ஹாதிஹி திஃப்லத்து, இந்த குழந்தை யார். அல்லத்தி, எப்படிப்பட்ட குழந்தை என்றால். மாக்கும், உங்களோடு இருக்கிறாளே இந்த பெண் குழந்தை யார். அஹதுஹும், அவர்களில் ஒருவர் சொல்கிறாரு, ஹிய, அவள். உஹ்தூனா, எங்களுடைய சகோதரி. உஹ்து
நான் எங்களுடைய சகோதரி. வாங்க வாங்க, வணக்கம். உஹ்துனா எங்களுடைய சகோதரி. இப்போ பாருங்க, மா இஸ்முஹா, மாங்கிறது ஹர்ஃபுல் இஸ்திஃபாம். மண் எப்படி ஒரு ஹர்ஃபுல் இஸ்திஃபாமோ மாவும் அப்படி ஒரு ஹர்ஃபுல் இஸ்திஃபாம். இந்த மானுங்கிற ஹர்ஃபுல் இஸ்திஃபாம் எப்போ பயன்படுத்தப்படும் சொன்னால் உயிரற்ற விஷயங்களை கேள்வியாக கேட்பதற்கு பயன்படுத்தப்படும். சரிங்களா? மா என்ன, இஸ்முஹா அவளுடைய பெயர் என்ன, இஸ்முஹா அவளுடைய பெயர் லைலா, லைலாவாகும். அவளுடைய பேர் என்னங்க, லைலா. சரியா? இப்போ ஹாமித் கேட்காரு, ஐன பைத்துக்கும் ஜதீது, உங்களுடைய புதிய வீடு எங்கே இருக்கிறது? அஹதும் அவர்களில் ஒருவர் சொல்கின்றார், பைத்துனா அஜ்ஜதீது, எங்களுடைய புதிய வீடு கரீபுன் மினல் மபாரி, எங்களுடைய புதிய வீடு கரீபுன் பக்கத்தில் இருக்கிறது, மினல் மபாரி விமான நிலையத்தின் பக்கத்தில் இருக்கிறது. விமான நிலையம்னா ஏர்போர்ட், ஏர்போர்ட்டுடைய பக்கத்தில் தான் எங்கள் புதிய வீடு இருக்குது. அன்தும் நீங்கள் ஃபில் மதரசத்தி சானவியத்தி உயர்நிலை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீர்களா? அஹதுஹும் அவர்கள் ஒருவர் பதில் சொல்கிறாரு, லா இல்லை, நஹனு நாங்கள் பில் ஜாமிஅத்தி பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றோம், யூனிவர்சிட்டியில் நாங்கள் படிக்கின்றோம். ஆனால் நான், யார் இந்த பதில் சொன்னவர் சொல்கிறாரு, ஆனால் நான் ஃபி குல்லியத்தில் ஹந்தசத்தி, ஃபி குல்லியத்தில் ஹந்தசத்தி, நான் என்ன செய்கிறேன், ஹந்தசத்துன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, கட்டிடக்கலை கட்டிடக்கலை துறையில் நான் படிக்கின்றேன். குல்லியத்துன்னு சொன்னால் துறை, கட்டிடக்கலை துறையில் நான் படிக்கின்றேன். இன்னும் மஹமூதுன், மஹமூத் என்பவர் ஃபி குல்லியத்தி திப்பி மருத்துவத்துறையை படிக்கின்றார். திப்புன்னு சொன்னால் மருத்துவத்துறை. இப்ராஹிமு, இன்னும் இப்ராஹிம் என்பவர் ஃபி குல்லியத்தி ஷரீஅத்தி சட்ட வல்லுநர் துறையை படிக்கின்றார். யூசுஃபு, இன்னும் யூசுஃப் என்பவர் ஃபி குல்லியத்தி திஜாரத்தி, ஃபி குல்லியத்தி திஜாரத்தி எதை படிக்காரு, வியாபாரத்துறையை படிக்கின்றார். சரிங்களா? சரி பாருங்க. சரி, ஒரு சின்ன சின்ன சட்டம் இருக்குது, நான் அந்த சட்டத்தை பாடத்தை வாசிச்சுட்டு நான் சொல்கிறேன். அடுத்து, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸ்ரத் வீடியோ இருந்தால் போடுங்க. புக் 2 இன்ஷா அல்லாஹ் புக் 2 போடணும். புக் 1 முடிச்சுக்கிறேனே, புக் 1 முடிச்சுட்டு போட்டுருவோம். வேகமாக புக் 1 முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் புக் 2 போடுவோம். ஆல்ரெடி புக் 2 பற்றி நம்ம ஒரு 5-6 வீடியோ மட்டும் போட்டிருக்கிறோம். அது முன்னாடி நடத்தப்பட்டது ஒரு 1-2 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தப்பட்டது இருக்குது. அதை வேணால் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், மண் யார், ஜாலிக்கல் ஃபதா அந்த சிறுவன் யார், அல்லதி எப்படிப்பட்ட சிறுவன் என்றால், ஃபி சையாரத்திக்கும் உங்களுடைய காரில் இருக்கிறானே அவன் யார், அந்த சிறுவன் யார்? மஹமூது பதில் சொல்கிறாரு. இப்போ எல்லா இடத்துலையும் அகதும் தான் சொன்னாங்க. இப்போ பேரை சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்களுடைய பேர் என்னென்னு உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்ராஹிம் இருந்தார், யூசுஃப் இருக்கார், அது மாதிரி யார், மஹமூது இருக்கார் இல்லையா? இவங்க பேர்லாம் அங்கே சொன்னதுனால இப்போ அங்கே பேரை வச்சு உங்களுக்கு பதிலாக உருவாக்குறாங்க. மஹமூது சொல்கிறார், ஹூ அவர் ஜமீரி எங்களுடைய தோழர். ஹாமிது கேட்காரு, மண் ஐனஹு அவர் எங்கே இருந்து வருகிறார், மண் ஐனஹுவ அவர் எங்கே இருந்து வருகிறார், ஹுவ அவர் மினல் இங்கிலாந்தியா இங்கிலாந்திலிருந்து வருகிறார். மா இஸ்முஹு அவருடைய பெயர் என்ன, இஸ்முஹு வில்லியம் அவருடைய பெயர் வில்லியம் ஆகும். சரிங்களா? அடுத்த ஹாமிது, முஸ்லிமுன் ஹுவ அவர் முஸ்லீமா? முஹம்மது சொல்கிறாரு, லா இல்லை, ஹுவ அவர் நசரானியு அவர் யார், நசாரான்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம சொல்கிறதா என்னது, கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா இல்லையா? அபூஹு அவனுடைய தந்தை, உஸ்தாதி எங்களுடைய ஆசிரியர், இஸ்முஹு அவருடைய பெயர் துக்தூரு இது வருது அவருடைய பெயர் மருத்துவர் இது வருது என்பதாகும். சரிங்களா?
எஹ்தில்லாஹு இலல் இஸ்லாம், அல்லாஹ் அவர்களுக்கு நேரான வழியை இஸ்லாத்தை காமிப்பானாக. ஹாமிது அதஹப்தும் இலல் முஸ்தஷ்ஃபா, நீங்கள் மருத்துவமனைக்கு, அதஹப்தும் நீங்கள் சென்றீர்களா, இலல் முஸ்தஷ்ஃபா மருத்துவமனைக்கு, லி ஜியாரத்தி அம்மிக்கும் உங்களுடைய, லி ஜியாரத்தி சந்திப்பதற்கு, அம்மிக்கும் உங்களுடைய மாமாவை சந்திப்பதற்கு, அல் யௌம இன்றைய தினத்திலே. யூசுப் பதில் சொல்கிறாரு, நாம் ஆம் ஜஹப்னா நாங்கள் சென்றோம், நாங்கள் சென்றோம். சரிங்களா? இப்போ சரி, சரி. இப்போ இதில் முலாஃப் இலைஹியை பற்றிய சில விஷயங்கள் இருக்கிறது. முலாஃப் இலைஹி அப்படின்னு சொன்னால் இணைக்கக்கூடியது, இணைப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இணைக்கக்கூடியது, இணைப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இணைக்கக்கூடியது, இணைப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு சொன்னால் ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையோடு நாம் இணைப்போம். இப்போ முதன்மையாக இடம்பெறுகின்ற வார்த்தைக்கு இந்த பாடத்தை அப்படி வச்சுக்கோண்ணே, இதை அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, பாருங்கள். ஒரு வார்த்தையை முதன்மையாக நாம் இணைக்கக்கூடியதற்கு முலாஃப் அப்படின்னு சொல்லியும், பின்னாடி வரக்கூடிய வார்த்தைக்கு முலாஃப் இலைஹி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முலாஃபு இலைஹி இணைக்கக்கூடியது, இணைப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. சரிங்களா? இதில் முலாஃப் இருக்கா இல்லையா? முலாஃப்ங்கிறது ஒரு வாக்கியத்தினுடைய ஆரம்ப வார்த்தை, அப்படி வச்சுக்கோங்க. முலாஃப்னு சொன்னால் ஒரு வாக்கியத்தினுடைய முதல் வார்த்தை தான் எது? முலாஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முலாஃப் இலைஹின்னு சொன்னால் ஒரு வாக்கியத்தினுடைய இரண்டாவது வார்த்தை. ஒரு வாக்கியத்தினுடைய முதல் வார்த்தை எப்போதுமே தன்வீன் பெற்று வராது. தன்வீன் பெற்றுன்னு சொன்னால் நசபு, ரஃபு, ஜர்ரு பெற்று என்ன செய்யாது? வரவே வராது. அதே மாதிரி முலாஃப் இலைஹி என்பது எப்போதுமே மஜ்ரூராகத்தான் வரும். எப்போதுமே எப்படி தான் வரும்? மஜ்ரூராகத்தான் வரும். சரிங்களா? உதாரணம் பாருங்கள். கிதாபு தாலிபி, மாணவனுடைய புத்தகம். இப்போ கிதாபு புத்தகம். சரிங்களா? இது முலாஃப்னு சொன்னால் என்னங்க? இணைப்பை ஏற்கக்கூடியது, இணைப்பை ஏற்கக்கூடியது. விளங்குதுங்களா? ஏதாவது ஒன்று போடணும்னு போடுறீங்க. சரி, போடுங்க. சரி, பாருங்கள். அப்போ கிதாப் அப்படிங்கிறது முலாஃப்னு சொன்னால் என்னங்க? இணைப்பை ஏற்க தயாராக இருக்கும் வார்த்தை. அதான் முலாஃப்னு சொன்னால் என்னது? இணைப்பை ஏற்க தயாராக இருக்கும் வார்த்தை. சரிங்களா? இப்போ நீங்கள் கிதாபுக்கு பின்னாடி கிதாபு தாலிபி அப்படிங்கிறதையும் நீங்கள் சேர்க்கலாம். கிதாபுல் வலதி அப்படிங்கிறதையும் சேர்க்கலாம். கிதாபுல் ரிஜாலி அப்படிங்கிறதையும் சேர்க்கலாம். அப்போ எந்த இணைப்பையும் அது என்ன செய்யுது? ஏற்றுக்கொள்ளுது இல்லையா? அப்போ இந்த கிதாபுன்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு வார்த்தை இது எப்போதுமே அலிஃப்லாமீம் வச்சு வராது, அல்லு வச்சு வராது. எப்போதுமே அல்லு வச்சு என்ன செய்யாது? வராது. அதே மாதிரி அது எப்போதுமே தன்வீன் வச்சும் என்ன செய்யாது? வராது. அதே மாதிரி முலாஃப் இலைஹின்னு சொன்னால் இணைக்கப்பட்ட வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? இணைக்கப்பட்ட வார்த்தை எது? தாலிபு, தாலிபுன், மாணவன் தான் இணைக்கப்பட்டது. இந்த இணைக்கப்படுற வார்த்தை எப்போதுமே மஜ்ரூராகத்தான் வரும். அதாவது ஜர்ரு செய்யப்பட்டு தான் என்ன செய்யுங்க? வரும். பாருங்கள். இதில் கிதாப் மாணவனுடைய புத்தகம். இதில் கிதாப்ங்கிறது முலாஃபு, தாலிபுங்கிறது முலாஃப் இலைஹி. அது மாதிரி பாருங்கள். பாபு பைத்தி, பாபுன் பைத்தி அப்படின்னு படிக்க முடியாது. பாபுல் பைத்தி அப்படின்னு படிப்போம். சேர்க்கும்போது அது என்ன படிச்சிடுவோம்? பாபுல் அப்படின்னு படிச்சிடுறோம். விளங்குதுங்களா? அப்போ பாபுல் பைத்தி அப்படி தான் படிக்கிறோம். விளங்குதுங்களா? அப்போ பாபு அப்படிங்கிறது தன்வீன் வரல, அதே மாதிரி அலிஃப்லாமியும் வரல.
பைத்தி அப்படின்னு தான் வரும். பாபுல் பைத்தூன்னு வராது, பாபுல் பைத்தேன்னு வராது. முலாஃப் இலைஹி இணைக்கப்படுகின்ற வார்த்தை எப்போதுமே எப்படித்தான் இருக்கும், மஜ்ரூராகத்தான் இருக்கும். இதில் பாபுங்கிறது முலாஃபு, பைத்திங்கிறது முலாஃப் இலைஹி. அது மாதிரி பாருங்க, கலமு முஹம்மதி, கலமு முஹம்மதி, முஹம்மதுனுடைய பேனா. கலமு முஹம்மதி, முஹம்மதுடைய பேனா. விளங்குதுங்களா? அப்போ கலமுங்கிறது முலாஃபு, முஹம்மதுங்கிறது முலாஃபு இலைஹி, முலாஃபு இலைஹி. சரி, அப்போ அதே மாதிரி கம்மை பற்றியான ஒரு இது வந்து உங்களுக்கு நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னா, இப்போ அடுத்த பக்கத்தில் நமக்கு வந்து தம்ரீன் கொடுப்பாங்க. அந்த தம்ரீனில் இந்த கம்மை பற்றி நமக்கு வரும். கம் அப்படிங்கிறது எத்தனைன்னு சட்டம். இந்த கம் 2 வகையாக இருக்குது. ஒன்று இஸ்திஃபாமியா, இன்னொன்று கம் இஸ்திஃபாமியா, கம் ஹபரியா. கம் இஸ்திஃபாமியா அப்படின்னு சொன்னால் அந்த கம்மை வச்சு நம்ம கேள்வி கேட்குறது. கம்மை வச்சு என்ன செய்கிறது, கேள்வி கேட்குறது. எப்படி, கம் கிதாபன் கரத்த, நீ எத்தனை புத்தகங்களை படித்தாய். கம் கிதாபன், எத்தனை புத்தகங்களை. புத்தகங்களை எழுதுனியா, படிச்சியா, கிழிச்சியா, என்ன செஞ்சேன்னு தெரியல. அப்போ கரத்த, நீ படித்தாய். சரிங்களா? இப்போ இந்த கம் அப்படிங்கிறது வந்து ஹர்ஃபுல் இஸ்திஃபாமியாக வரும்போது அதற்கு அடுத்து வரக்கூடியது வந்து தமீஸின் பிரகாரம் மன்சூபாக வரும். தமீஸின் பிரகாரம் மன்சூபாக வரும். வழங்குதுங்களா? அப்போ அது மாதிரி ஹபரியாவாக இந்த கம் வரும். ஹபரியாகனா ஒரு செய்தியை நாம் சொல்கிற மாதிரி வரும். கம் கிதாபி கரத்து, எத்தனையோ புத்தகங்களை நான் படித்திருக்கின்றேன், எத்தனையோ புத்தகங்களை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், படித்திருக்கின்றேன் என்று சொல்லும்போது இது கம் ஹபரியாவாக வந்து விடுகிறது. அப்படி கம் என்பது ஹபரியாவாக வரும்போது கிதாபுங்கிறது மஜ்ரூராக வரும். இல்லைங்களா? பின்னாடி இருக்கிற அந்த கரத்துவை கவனித்து இங்கே இது மஜ்ரூராக வந்திருக்குது. அதே மாதிரி அங்கே கரத்தன்கிற அதை கவனிக்கும் போது இது வந்து தமீஸின் பிரகாரம் நசபு செய்யப்பட்டு வந்திருக்கிறது. சரி, இந்த சட்டத்தை நீங்கள் இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முலாஃப் இலை சட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாடத்தில் நம்ம நிறைய முலாஃப் இலையை பற்றி படிச்சிருக்கிறோம். ஏன் நான் இதிலே உங்களுக்கு உதாரணம் காமிக்கலை அப்படின்னு சொன்னால், ஏன் இதில் நான் உதாரணம் காமிக்கலை அப்படின்னா, இங்கே வந்து அரபி அல்லாத வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. உதாரணம் துக்தூரி மூசா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். துக்தூரி மூசா, இதில் துக்தோரோட மூசாவை நம்ம இணைச்சிருக்கிறோம். துக்தூர் மருத்துவர். விளக்குதுங்களா? இப்போ மூசா அப்படின்னு வந்துருச்சு. நான் சொல்லும்போது அது ஜர்ரா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மூசா அப்படின்னு நான் படித்தா அது உங்களுக்கு ஜர்ருங்கிறது தெரியாது. அதுக்கு தனியாக உதாரணங்களை நான் எடுத்து போட்டேன். ஏன் இங்கே மூசான்னு வந்திருக்குன்னு சொன்னால், இது வந்து என்னன்னு சொன்னால் சர்ஃபை ஏற்றுக்கொள்ளாத பெயர் சொல். அதாவது சுருக்கமாக வழங்குறதா இருந்தால் இது ஒரு அந்நிய மொழி பெயர் சொல்னு வச்சுக்குவோம். வழங்குங்களா? இது எப்போதுமே மூசாவாக தான் இருக்கும், இது மாறவே மாறாது. அதே மாதிரி ஈசாவாக தான் இருக்கும், இது மாறாது. அதனால தான் நான் வெளியே இருந்து உங்களுக்கு என்ன செஞ்சேன், உதாரணங்களை கொண்டு வந்து காமிச்சேன். வழங்குங்களா? இது ஒரு சட்டம். ரெண்டாவது அல்லத்தியை பற்றி ஒரு சட்டம். அல்லதி அப்படின்னு சொன்னால் தஃப்சீல், அதுக்கு வந்து ஹர்ஃபு தஃப்சீர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஹர்ஃபு தஃப்சீல் அப்படின்னு சொல்லலாம், தஃப்சீர் அப்படின்னு சொல்லலாம், தஃப்சீல் அப்படின்னு சொல்லலாம். தஃப்சீல்னு சொன்னால் விளக்கி சொல்கிறது. அது யார், உங்களோ வந்தானே, அவன் யார், அவன் யாருன்னா அந்த அந்த அன்றைக்கி வரும்போது அவன் கூடையே நின்னானே அப்படின்னு சொன்னால் அந்த கூடையே அந்த அதுக்குள்ளே உட்காந்து உள்ளேயே இருந்தானே, இப்படி விளக்குறமா இல்லையா, இப்படி விளக்கி சொல்கிற மாதிரியா, அந்த மாதிரி அரபியில் வார்த்தை இருக்குது. அது என்ன வார்த்தைன்னு சொன்னால் அல்லதி அப்படிங்கிற வார்த்தை. இது முஸக்கருக்கு பின்னால் பயன்படுத்துகிறதா இருந்தால் அல்லதி அப்படின்னும், முஅன்னஸில் பயன்படுத்துகிறதா இருந்தால் அல்லத்தி அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம். இப்போ பாருங்கள், பாடத்தில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இப்போ இவர் கேட்காரு, யார், ஹாமிது கேட்காரு, மன் ஹாதிஹி திஃப்லத்து, இந்த சிறுமி யாருன்னு கேட்காரு. சிறுமி, திஃப்லத்துன்னு என்னது, சிறுமி, சின்ன குழந்தை, பச்சை புள்ளன்னு அர்த்தம். அப்போ அது யாரை கேட்குறீங்க அப்படின்னு அந்த மாணவர்கள் கேட்கும்போது, அந்த சிறார்கள் கேட்கும்போது இவர் விளக்குறாரு. அல்லத்தி, எப்படிப்பட்ட சிறுமின்னு சொன்னால் மாக்கும், உங்களுடன் இருந்தாலே. இப்போ இந்த இடத்துல அல்லத்தின்னு பயன்படுத்தியிருக்கோம். ஏன்னா திஃப்லத்துங்கிறது முஅன்னஸாக இருக்குது. முஅன்னஸுக்கு பின்னாடி வரும்போது இந்த ஹர்ஃபு தஃப்சீல் எப்படி வந்துருச்சு, முஅன்னஸுக்கு ஏற்றவரை அல்லத்தின்னு சொல்லி என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அதே முஸக்கரில் பாருங்கள், கீழே அப்படியே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மன்சாலிக்க ஃபதா, அந்த பையன் யார், அல்லதி எப்படிப்பட்ட பையன் என்றால் ஃபீ செய்யாரத்திக்கும், உங்களுடைய காரில் இருந்தானே. இப்போ அல்லதின்னு வந்துருச்சு. ஏன்னா ஃபத்தான்ங்கிறது என்னவா இருக்குது, முஸக்கராக இருக்கிறது. விளங்குதா உங்களுக்கு?
சரி, இந்த விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க. அப்போ இந்த லமீர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி முலாஃப் இலைஹி ஞாபகம் வச்சுக்கோங்க. கம் என்பது எப்படி வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹர்ஃபுல் ஜர்ருங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அது மாதிரி ஹர்ஃபு தஃப்சீல் எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சரி பாருங்கள். தமாரீனு பயிற்சிகள். தம்ரீனுக்கு பன்மை தமாரீன் பயிற்சிகள். அஜிபு நீ பதிலளி. அஸ்அலத்தி கேள்விகளுக்கு, ஆத்தியத்தி பின்னால் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. மன் அன்தும் நீங்கள் யார். இப்போ அன்தும்னு வந்திருக்கு. நான் அப்படின்னு நீங்கள் எழுதக்கூடாது. என்ன எழுதக்கூடாது? நான் அப்படின்னு எழுதக்கூடாது. வழங்குதுங்களா? என்ன எழுதுவீங்க? நஹ்னு நாங்கள், தாலிபுன் மாணவர்கள் அப்படின்னு எழுதணும். சரிங்களா? ஐன பைத்துக்கும் உங்களுடைய வீடு எங்கே இருக்கிறது. சரிங்களா? பைத்துனா அமாமல் மஸ்ஜிதி அந்த மாதிரி எழுதலாம். பைத்துனா அமாமல் மஸ்ஜிதி அல்லது பைத்துனா கரீபில் மஸ்ஜிதி கரீபில் மதரசத்தி. மண் ரப்புக்கும் உங்களுடைய ரப்பு யார். மா லுகத்துக்கும் உங்களுடைய மொழி என்ன. ஐன மதரசத்துக்கும் உங்களுடைய மதரசா எங்கே இருக்குது. அன்தும் முஸ்லிமூன நீங்கள் அனைவரும் முஸ்லீமானவர்களா. எல்லாமே ஆண்பால். முஸ்லிமூன அப்படிங்கிறது என்னது? ஆண்பால். அழகுதுங்களா? அஃபி பைத்திக்கும் ஹதீகத்துன் உங்களுடைய வீட்டில் தோட்டம் இருக்கிறதா. அஃபி பைத்திக்கும் உங்கள் வீட்டில் உள்ளதா. ஹதீகத்துன் தோட்டம் இருக்கிறதா. ஐந்தக்கும் செய்யாரத்துன் உங்களிடத்தில் கார் இருக்கிறதா. ஐன முதர்ரிசிக்கும் உங்களுடைய ஆசிரியர் எங்கே. அன்தும் முதர்ரிசுன நீங்கள் எல்லாம் ஆசிரியர்களா. ஓகேவா? பாருங்கள். இக்ரா வக்துபு எழுதுங்க, படியுங்க, ஹரக்கத்து போடுங்க, இன்னும் நீங்கள் எழுதுங்க. அப்படியே அந்த கேள்வியில் அவங்களே கொடுத்து அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். நஹனு முஸ்லிமூன நாங்கள் முஸ்லீம்கள். அல்லாஹு ரப்புனா அல்லாஹ் எங்களுடைய இரட்சகனாக இருக்கிறான். வல் இஸ்லாமு தீனுனா இன்னும் எங்களுடைய மார்க்கம் இஸ்லாமாக இருக்கிறது. ஒன் நபியு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுனா இன்னும் எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள். சரிங்களா? வல் குர்ஆனு கரீமு கிதாபுனா கரீமு கிதாபுனா குர்ஆன் கரீம் எங்களுடைய வேதமாக இருக்கிறது. வல் கஅபத்து கிப்லத்துனா இன்னும் கஅபா எங்களுடைய கிப்லாவாக இருக்கிறது. வ அரபியத்து லுகத்துனா அரபி மொழி எங்களுடைய மொழியாக இருக்கிறது. ஐன மதரசத்துக்கும் யா இஹ்வானு சகோதரர்கள் உங்களுடைய மதரசா எங்கே இருக்கிறது. ஹரஜல் ஆன ஐன முதர்ரிசுக்கும் யா இஹ்வானு சகோதரர்களே உங்கள் ஆசிரியர் எங்கே. ஹரஜல் ஆன மினல் ஃபஸ்லி வ தஹப இலல் முதீரி ஹரஜல் ஆன இப்போது அவர் வெளியேறினார். மினல் ஃபஸ்லி வகுப்பறையிலிருந்து. வ தஹப இலல் முதீரி இன்னும் தலைமை ஆசிரியரிடத்தில் அவர் சென்றார். ஃபி ஐயி ஷாயிரி பைத்திக்கும் உங்களுடைய வீடு எந்த தெருவில் இருக்கிறது. ஷாரிஇ ஃபி ஐயி ஷாரிஇ ஐயி அப்படின்னா எங்கே, எந்த இடத்தில் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஷாரிஇ தெருவில் இருக்கிறது. பைத்துக்கும் உங்களுடைய வீடு எந்த தெருவில் இருக்கிறது. பைத்துனா எங்களுடைய வீடு ஃபிஷ் ஷாரிஇ தெருவில் இருக்கிறது. அல்லதி எப்படிப்பட்ட தெரு என்றால் அமாமல் மஹ்கமத்தி கோர்ட்டுக்கு முன்னால் உள்ள தெரு. மஹ்கமத்துன்னு சொன்னால் கோர்ட்டு. தண்ணி காலி ஆகிப்போச்சு. மஹ்கமத்துன்னு சொன்னால் என்னது? கோர்ட்டு. வணங்குங்களா? அபூனா சதீக்கு அம்மிக்கும் எல்லாம் இப்படியே படிங்க. படித்து இதுக்கெல்லாம் ஹரக்கத்து வைங்க. வணங்குங்களா? அடுத்து பாருங்கள். அல்லிஃப் அஸ்மா அல் அத்தியத்தி இலா லம்மாயிரி கமாஹுவ மௌலா ஃபில் மிசாலி. அல்லிஃப் நீ வைத்து கொண்டு வா. அஸ்மாஇ பெயர் சொற்களுக்கு. ஆத்தியத்தி பின்னால் வரக்கூடிய பெயர் சொற்களை நீ வைத்து கொண்டு வா. இலல் லமாயிரி எதை? பிரதி பெயர் சொற்களை. கமாஹுவ கமா எப்படி என்றார். ஹுவ அது மௌலா ஃபில் மிசாலி உதாரணத்தில் வைக்கப்பட்டுள்ளது. என்ன வச்சுருக்காங்க? பைத்துன் பொதுவாக வீடு. அடுத்து பைத்துக்கும் உங்களுடைய வீடு. பைத்துனா எங்களுடைய வீடு. இதே மாதிரி வைங்க. உம்முன் உம்முக்கும் உம்முனா. அம்முன் அம்முக்கும்
அம்முனா. சதீகுன் சதீகுக்கும் சதீகுனா. மதரசத்துன் மதரசத்துக்கும் மதரசத்துனா. உஹ்துன் உஹுத்துக்கும் உஹுத்துனா. லுகத்துன் லுகத்துக்கும் லுகத்துனா. தீனுன் தீனுக்கும் தீனுனா. அபுன் அபூக்கும் அபூனா. அஹுன் அஹூக்கும் அஹூனா. இக்ரா நீங்கள் படியுங்கள். ஐயு யௌமின் ஹாதா. ஐயு யௌமின் ஹாதா இது எந்த நாள்? ஹாதா யௌமு சபுத் இது சனிக்கிழமை. சபுத்துன்னு சொன்னால் சனிக்கிழமை. ஐயு அப்படின்னா எந்த நாள், இன்னைக்கு என்ன நாள், என்ன அப்படிங்கிறோமா இல்லையா? ஐயு என்ன, யௌமி நாள் என்ன, ஹாதா இந்த நாள் என்ன. ஹாதா ஹாதா இந்த, யௌமி நாள் என்ன, இந்த நாள் என்ன அப்படின்னா எந்த நாள் இது? ஹாதா யௌமு சபுத். சபுத்துன்னு சொன்னால் சனிக்கிழமை. சபுத்துன்னு சொன்னால் என்னதுங்க? சனிக்கிழமை. ஐயு ஷஹரின் ஹாதா இது எந்த மாதம்? இது எந்த மாதம்? ஹாதா ஷஹரு ரஜபு இது ரஜபு மாதம். பாருங்கள், இதில் ஷஹரு அப்படிங்கிறது மாதம். இதில் வச்சுக்க, அந்த முலாஃப் முலாஃபில் வரும்னு சொன்னோன்னா இல்லையா? பாருங்கள், முலாஃப் முலாஃபில் வரும்னு சொன்னோன்னா இதில் யௌமுங்கிறது முலாஃப் வழங்குங்களா? அல் வரவே வராது, அல்லும் வராது, தன்வீனும் வராது. அல்லும் வராது, என்னது வராது? தன்வீனும் வராது. சபுத்தி முலாஃபிலை. சபுத்திங்கிறது முலாஃபிலைஹி ஜர்ரு வரும். என்ன வரும்? ஜர்ரு வரும். வழங்குங்களா? அது பாருங்க, ஷஹரு முலாஃப், ஷஹரு முலாஃபு, ரஜபின் முலாஃபி இலைஹி. வழங்குதுங்களா? அது மாதிரி பாருங்கள், குல்லியத்தி திஜாரத்தி. ஐயு குல்லியத்தின் ஹாதா இது எந்த துறை? ஹாதிஹி இது குல்லியத்தி துறை. இந்த துறைக்கு பின்னாடி எதை வேணால் நம்ம இணைக்கலாம். இப்போ துறைங்கிறது முலாஃப், துறைங்கிறது என்னது? முலாஃப். திஜாரத்தி வியாபாரத்துறை. இது என்ன துறை? வியாபாரத்துறை. ஃபி ஐயி மதரசத்தின் அந்த, நீ எந்த மதரசாவில் படிக்கின்றாய்? அன நான், ஃபில் மதரசத்தி மதரசாவில் படிக்கின்றேன், முத்தவசிதத்தி நடுநிலை பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கின்றேன். மின் ஐயி பலதின் அந்த யா உஹ்து. மின் ஐயி பலதின் நீ எந்த ஊரில் உள்ளவர்? அந்தி யா உஹ்து சகோதரனே நீ எந்த ஊரில் உள்ளவர்? அன நான் மினல் யூனானி யூனான் நாட்டில் உள்ளவன். சரிங்களா? இக்ரா வக்துப் எழுதுங்க, படியுங்க. இதெல்லாம் பேர். வில்லியமு, இது வருது, லண்டனு, பாரிசு, பாகிஸ்தான். சரிங்களா? இதெல்லாம் என்னது? பேர்கள். இந்த பேர்களை அப்படி படிச்சுக்கங்க. இக்ரா மிசால் உதாரணங்களை படியுங்க. சும்மா பிறகு ஹவ்வில் ஜும்ரல் ஆத்தியத்தி மிஸ்லகும். சும்மா பிறகு ஹவ்வில் பொறுத்து, ஜும்மலை வாக்கியங்களை பொறுத்து, ஆத்தியத்தி மிஸ்லகு பின்னால் வருவதை போன்று வாக்கியங்களை பொறுத்து. அந்த தஹப்த இலல் மதரசத்தி நீ மதரசாவிற்கு சென்றுள்ளாயா? இப்போ அந்தங்கிறது ஒருமையானது, அந்தங்கிறது முகாத்தபு ஒருமை. அப்போ ஃபியாலு தஹப்த அப்படின்னு வந்துருச்சு. வழங்குதுங்களா? அந்தும் அப்படிங்கிறது பன்மையான லமீர். அப்போ தஹபுத்தும் அப்படின்னு சொல்லி ஃபியால் என்ன செஞ்சிருச்சு? பன்மையாக வந்துருச்சு. அந்தன்னு சொல்லி லமீர் ஒருமையாக வந்தால் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபியால் ஒருமையாக தான் வரும். தஹபுத்தங்கிறது என்னது? ஃபியால் வினைச்சொல். தஹப்தங்கிறது என்னதுங்க? வினைச்சொல். அப்போ அந்த வினைச்சொல்லும் ஒருமையாக தான் வரணும். அந்தும் அப்படிங்கிறது லமீர், அதுக்கு பின்னாடி வந்திருக்கிற ஃபியால் தஹபுத்தும் என்று பன்மையாக வந்திருக்கு. அப்போ லமீரை கவனித்து நீங்கள் என்ன செய்யுங்க? அதை பன்மையாக்குங்க. வழங்குதுங்களா? அந்த அந்த தஹப்த இரல் மதரசத்தி நீ மதரசாவிற்கு சென்றிருக்கிறாய். அந்தும் தஹபுத்தும் இரல் மதரசத்தி நீங்கள் மதரசாவிற்கு செல்வீர்கள். வழங்குதுங்களா? அந்த ஹரஜத்த மினல் ஃபஸ்லி. அப்போ அதை எல்லாத்தையும் அப்படியே பன்மையாக்குங்க. வழங்குதுங்களா? பன்மையாக்கி 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 எழுதுங்க. கலிமாத்துல் ஜதீதா முடிஞ்சு போச்சு. 14வது பாடம் முடிஞ்சு. அடுத்து 15வது பாடத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார பாடத்தில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.